21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் இதை நிறுத்தி வாசிப்போமா? பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதின் பிரகாசம் போதும். அன்பின் ஆண்டவரே, இந்த வேத பகுதியிலிருந்து எங்களோடு இடைபடும் பேசும் எங்கள் வாழ்க்கையை உமக்கு உகந்ததாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அந்த காலத்திலே பத்மு என்ற தீவிலே ரோமர்களுடைய சட்டத்தின் தண்டனை யோவான் மேல் விழுந்தது. அந்த தண்டனையின் போது ரோமர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவின் அடியார்களிலே சீசனாகிய யோவானை, அதாவது யோவான் ஸ்நானகனை அல்ல, யோவான் சுவிசேஷம் எழுதின அந்த யோவானை, இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த அன்பின் சீஷன் யோவானை அவர்கள் கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையிலே போட்டும் அவர் சாகவில்லை என்ற அற்புதத்தை கண்டும் அதற்கு பிறகு கொண்டு போய் பத்மோஸ் என்ற தீவிலே 4 பக்கமும் தண்ணீர் சூழ நடுவிலே கொண்டு விட்டார்கள். அங்கே பனியோ வெயிலோ மழையோ குளிரோ அதை பற்றி என்ன ஆகும் என்பதை பற்றி கவலைப்பட முடியாது. அங்கே இருந்தாக வேண்டிய சட்டம். அந்த இடத்திலே வானம் ஒன்றே பார்ப்பதற்கு மச்சு வீடு, அந்த 4 தண்ணீர் நடுவில் இருக்கிற தரையே படுத்துறங்கும் வீடு. அப்படிப்பட்ட ஒரு காட்சியிலே ஒரு சாட்சியாக விளங்கி தேவனுடைய மாட்சியை வெளிப்படுத்தினவர் தான் யோவான். அவருடைய சரீரம் செத்து போனது போல அங்கே கிடக்கிறது. அங்கே இருந்து அவருடைய ஆவி மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நான் அவரை கண்டபோது செத்தவரை போல விழுந்தேன் என்று சொன்ன உடனே சரீரம் மண்ணில் கிடக்கிறது. அவர் ஆவியிலே தரிசனங்களை பார்க்கிறார். 22 அதிகாரமும் ஆவியிலே காணப்பட்டது. சபைகளுக்கான தேவ செய்தி 2-3 அதிகாரங்கள். இயேசுவை நேரடியாய் தரிசித்தது 1வது அதிகாரம். பிறகு 4, 5, 6, 22 அதிகாரங்கள் வரையிலேயும் பார்க்கும் பொழுது வருங்கால சம்பவங்கள் நிறைவேற போகிறவைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறவைகளும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு நிலையற்ற உலகத்திலிருந்து நிலையான ஒரு பரலோகம் இறங்கி வருகிறது, பரிசுத்த நகரம் இறங்கி வருகிறது என்பதை குறித்து சொல்லப்பட்ட இடத்துக்கு தான் நாம் வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே அந்த யோவானுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. யோவான் ஆவியிலே உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொண்டு போய் அங்கே ஆண்டவராலே காட்சிகள் காணும்படி அனுமதிக்கப்படுகிறார். அப்படி காணுகிற பொழுது பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை கொண்டு போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெரிதும் உயரமான பர்வதத்தின் மேல் என்றால் பத்மதீவிலே கிடந்த சரீரத்தை விட்டு அந்த ஆவி அந்த பர்வதத்திற்கு போகிறது. அங்கே தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் அந்த மலைக்கும் மேலே உயர பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்றால் பரலோகத்தை விட்டு வெளியே இறங்கி வருகிறது. அப்படிப்பட்டதான ஒரு காட்சியை காணும் பொழுது முதலாவது அதனுடைய பிரகாசம் என்றுதான் அங்கே எழுதியிருக்கிறது. கீழே உள்ள பகுதியெல்லாம் பயிர்கள் செடியும் செய்தியுமாக நாம் பிறகு பார்க்கலாம். பரிசுத்த நகரம் பிரகாசமுடையதாய் காணப்பட்டது. அதோடைய நாமத்துக்கு மகிமை. பிரகாசம் என்று சொன்ன உடனே அதற்குள்ளே எல்லாம் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கும் ஆவிக்குரிய சபை பிரகாசம் உள்ளதாக இருக்க வேண்டும் நாடு விரும்புகிறார். பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று பிலிப்பியர் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக வாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்
5ஆம் வசனத்தை வாசிப்போம். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்ற அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 14ஆம் வசனத்திலே நாம் வாசிப்போம், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலகம் வித்தியாசமாக இருக்கிறது என்று 15ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனால் 14ஆம் வசனத்திலே விசுவாச ஓட்டத்திலே ஓடுகிற நாம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த மகிமை அடைந்த பரிசுத்த நகரம் என்று சொல்லும்போது அது யாரை காட்டுகிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தை மறுபடியும் கவனித்து திருப்புவோம். 9வது 10வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை காண்கிறோம். பெரிது உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வருவதை காண்பித்தார். அப்படியானால் பூமியிலே ஒரு நடு மையமான இடம் இருக்கிறது. 48ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 48 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிவமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். இங்கே சொல்லப்பட்டு போது இங்கே போட்டிருக்கிறது, பூமியிலே ஒரு பரிசுத்த நகரம் இருக்கிறது. அங்கே மகிமை அடைந்த பரிசுத்த நகரம், இங்கே பரிசுத்த பர்வதம் மிகவும் துதிக்கப்படத்தக்க தேவன். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானம் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாயிருக்கிறது. கிழக்க மேற்க வடக்க தெற்க இருந்து எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த மலைக்கு வருவார்கள். இன்றைக்கு இந்த உலகத்திலே எங்கெங்கோ வேறு சில எங்கெங்கோ உள்ள மலைகளுக்கு மக்கள் தங்கள் பக்தி நிமித்தமாக நடைப்பயணமாக போகிறதை எல்லாம் பார்க்கிறோம். அவைகளெல்லாம் தற்காலிகமாக பூமியிலே கேட்கிறதான காரியங்களாக இருக்கிறது. ஆனால் தெய்வீகத்தினுடைய ஆதி அந்த ஆரம்ப காலங்களிலே மலையிலே செல்வது முதல் அனுபவமாக இருந்தது. இவைகளெல்லாம் நாம் சங்கீதக்காரனுடைய வார்த்தைகளை படிக்கும் பொழுது கிபியில் அல்ல, கிமு கிறிஸ்துவுக்கு முன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உள்ள உண்மையான அனுபவமாக இருக்கிறது. இந்த வட திசை என்று சொல்லுகிறது இந்த பூமியிலே இருந்து வானத்தை நோக்கி உள்ள வடதிசையைத்தான் சொல்ல வேண்டும். ஆகவே சுற்றி வருகிற வடதிசை அல்ல, நாம் மேலே நோக்கி இருக்கிற வடதிசை, கீழே தென் திசை, தெற்கு வடக்கு, கிழக்குக்கு மேற்கு என்று சொல்லுகிறது பூமியினுடைய சூழல். இது உலக மேற்கில் பார்க்கும் பொழுது அது மத்திய பகுதியிலே, பூமியினுடைய நடு பகுதியிலே இந்த பர்வதம் எருசலேம் காணப்படுகிறது. அந்த எருசலேமுக்குள்ளே இந்த சீயோன் பர்வதம் என்று சொல்லுகிறது. அந்த உயர்ந்த மலைகளின் 3 குன்றுகளின் ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. போய் வந்தவர்களுக்கு அது தெரியும். அந்த சீயோன் என்ற பர்வதத்திலே எனக்கு ஒத்தாசை வரும் பருந்துகளுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தருக்கு ஒத்தாசை வரும் என்று உயர்ந்த சுதியின் ஆரோகண சங்கீதத்தை பாடிக்கொண்டு ஏறுவார்கள் இறங்குவார்கள். அப்படிப்பட்டதான ஒரு ஆராதனை ஸ்தலத்தை குறித்து தான் உலகத்திலே உள்ளதான சீயோன் பர்வதம் பரிசுத்த நகரம் அமைந்திருக்கிறது.
அப்படியானால் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று அங்கே தேவன் ஆராதனையிலே இறங்கி வந்தார். அங்கே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது என்று அந்த 48ஆம் சங்கீதத்திலே பூமியிலேயே அதை ராஜாக்கள் எல்லாம் ஏகமாய் கடந்து வந்த போதிலும் ஆண்டவருடைய வல்லமையான காரியங்களை கண்டு பிரமித்து கலங்கி விரைந்து ஓடினார்கள் என்றெல்லாம் 5ஆம் வசனத்திலே அதே சங்கீதத்திலே 48ஆம் சங்கீதத்திலே படிக்கிறோம். அங்கே ஆராதனை செய்யும் பொழுது கீழ்காற்று வீசி தரிசின் கப்பல்களை எல்லாம் உடைத்து போட்டது என்று பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய நகரமாகிய சேனைகளின் கர்த்தரின் நகரத்திலே எல்லாம் காணப்பட்டது. தேவனதை என்றென்றைக்கும் சிறப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அங்கேதான் தேவனுடைய ஆலயம் என்று கருதப்பட்ட இடம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பரலோகத்தில் இறங்கி வருகிற எருசலேமும் பூலோகத்தின் எருசலேமும் சொல்லப்பட்டாலும் மகிமை அடைந்த எருசலேம் என்று சொல்லும்போது அது பூமியில் இருக்கிற சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்திலிருந்து திரும்பவும் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறதை காண்பிக்கிறது. ஏனோக்கு என்ற பக்தன் தீர்க்க தரிசனமாக அந்த காலத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை நாம் நன்கு வாசித்து அறிவோம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையானவன் தான் அந்த ஏனோக்கு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். எடுத்தவர்கள் வசனத்தை சேர்ந்து நாம் வாசிக்கலாம். எபிரேயர் அல்ல, யூதா புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்திர புஸ்தகம், வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்திர புஸ்தகம் யூதா. இந்த புஸ்தகத்திலே ஒரு அதிகாரம் தான் இருக்கிறது. இந்த அதிகாரத்தில் 14, 15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களின் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். இந்த வசனத்தை அந்த கடைசி 3 வரியை நம்ம மறுபடியும் வாசிப்போம். ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். அப்படியானால் ஆயிரமான அவருடைய பரிசுத்தவான்கள் எங்கே இருந்து வருகிறார்கள்? அங்கே உயரே வானத்திலிருந்து வருகிறார்கள். இது ஆண்டவருடைய 2ஆம் வருகையை காட்டுகிறது. ஆனால் 1000 வருடம் ஆயிரமான பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாக இருந்து அவர்கள் திரும்பவும் பூமியிலே வரும் பொழுது ஆயிரமான பரிசுத்தவான்கள் வருவார்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளுகிறார் என்ற ரகசிய வருகையை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் எல்லாரும் மறுபடியும் ஆயிரமான பரிசுத்தவான்களாக இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். அந்த காலத்திலே 100, 1000, 10,000 இப்படித்தான் எண்கள் அங்கே கருதப்பட்டு கணக்கிடப்பட்டு வந்தது. இந்த பில்லியன் இந்த கணக்கெல்லாம் பிற்காலத்தில் வந்தது. ஆகவே கோடியாக என்றெல்லாம் சொல்லி கணக்கிட்டாலும் அந்த காலத்து கணக்கெல்லாம் ஒரு குறுகின கணக்காக கருதப்பட்டு பல்லாயிரம் ஆயிரமான என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே அது நாம் இந்த காலங்களிலே அது கணக்கிலடங்காத தேவதூதர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும், கணக்கிலடங்காத பரிசுத்தவான்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே தான் ஆயிரமான என்று சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. அப்படிப்பட்ட வருகை ஒன்று, 2ஆம் வருகை இருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுகிற ரகசிய வருகை,
அதற்கு முன்னதாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்திலே 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தை நாம் எடுக்கும் பொழுது அங்கே நாம் தெளிவாக ஞாபகத்தில் அடிக்கடி வைத்துக் கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் படிப்போம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். இயேசுவுக்குள் நித்திரடைந்தவர்கள் அவரோடு கூட கொண்டு வருவார். 15 கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது, அதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரடைந்தவர்களுக்கு ஆவியிலே இருக்கிறவர்கள் சரீரத்தில் புகுந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து மரித்த போதும் பரிசுத்தவான்கள் முதற் பலனாக உயிர்த்தெழுந்த செய்தி உண்டு. இங்கே தொடர்ந்து அவருடைய ரகசிய வருகையிலே அவர் வரும் பொழுது முதலாவது சரீரத்திலே உயிரோடு எழும்புவார்கள். அடுத்தது என்ன சொல்லி இருக்கிறது? நாம் நெத்திரடத்திற்கு முந்திக் கொள்வதில்லை. முதல்ல கிறிஸ்துவுக்கு மருத்துவம் எழுந்திருப்பார்கள். அதற்கு சோத்திரம். படிக்க தொடர்ந்து, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், அதைத்தான் அந்த முதலாவது எழுந்திருக்கிற கூட்டம். 17ஆம் வசனம் படியுங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் முதலாவது உயிர்த்தெழுந்தவர்களோடு கூட இரண்டாவதாக நாமும் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் 1:28 இயேசுவின் 2ஆம் வருகை ஒளிவு மலையின் மேலே கால்கள் நிற்கும். இது ஆகாயத்திலிருந்து வருகிறதான மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்படுகிறதான ஒரு காரியம் என்று வித்தியாசத்தை நன்கு காண்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய நாம் அந்த பரிசுத்த நகரம் இறங்கி வரும் பொழுது மேலே சென்று கீழே வருகிறவர்கள் பிரகாசம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதில் பிரகாசம் என்றுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏகப்பட்ட விளக்கங்கள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பிரைட்னஸ் ஆஃப் பிலீவர்ஸ் ஃபார் இட்டர்னிட்டி, அந்த ஒரு பிரைட்னஸ், பிரகாசம் அடைந்தவர்களாய் காணப்பட வேண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிரகாசம் என்ற ஒரு வார்த்தையவே அந்த பரிசுத்த நகரத்திலிருந்து முதல் வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்று சொன்னால் 118ஆம் சங்கீதத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 118வது சங்கீதம் எடுக்கின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 27வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 18:27. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகையின் பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். அந்த காலத்திலே ஒரு ஆவிக்குரிய பிரகாசத்தை அடைந்து பாவ இருளிலிருந்து விடுதலையாக்கப்படுகிற ஜனங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வருவார்கள். அந்த ஆடுகளும் மாடுகளும் அது தன்னுடைய கயிறு பிடியிலிருந்து இழுத்து கொண்டு போகும். அதை இழுத்து கொண்டு போகிற நேரத்திலே அதை கயிறு கழுத்துல வெட்டப்பட்ட வண்ணமாக இழுத்து கொண்டு வந்து அந்த பலிபீடத்திலே கட்டுவார்கள். அந்த பலிபீடத்திலே 4 கொம்புகள் இருக்கும். அந்த கொம்புகளிலே கெட்டின பிறகு ஆசாரியன் வந்து அந்த பாவ அறிக்கையை செய்ய வேண்டிய மனிதன் பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்ய வைத்து அந்த ஆடு மாடு பலி செலுத்துவான். அவன் பலி செலுத்துகிற வரையிலும் ஸ்தோத்திரம் கொம்புகளிலே கொண்டு வந்து கட்டுவார்கள். கொம்புகளிலே கொண்டு வந்து கட்டுவார்கள். அதுபோல நாமும் கூட அந்த ஆண்டவனுக்கு முற்படுகிற பிள்ளைகள் பலிபீடமாகிய
இயேசுவிடத்திலே வந்து உறுதியாய் கட்டப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த காலத்து பலிபீடங்களிலே ஆடு மாடு இவைகளின் ரத்தங்கள் சிந்தப்பட்டது. குற்ற நிவாரண பலியாக, பாப நிவாரண பலியாக அந்த காலத்திலே என்ன செய்யப்பட்டது? குருவிகளும் பலவிதமான புறாக்களும் பலி செலுத்தப்பட்டது. கர்ப்பம் உள்ள காலங்களில் குருவியோ புறாவோ ஆடோ மாடோ அல்ல. அவர் நமக்கு நித்திய பலியானதினாலே நாம் வேறொரு பலியை செலுத்த வேண்டியதாக இல்லாமல் ஆசாரியர்களோ அல்லது பலி செலுத்த வருகிறதான தேவஜனங்களோ இயேசுவை நித்திய பலியாய் கண்ட பிற்பாடு அவர் ஒருவரே நித்திய பலி, நித்திய ஆசாரியர், நித்திய பலிபீடமாக இருக்கிறார். ஆகவே இந்த இடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் பலியினுடைய சரியான விளக்கமாய் இருக்கிறது. பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 1ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, ரோமர் 12:1 படிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள, எல்லாரும் சேர்ந்து படியுங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அப்படியானால் இப்படிப்பட்ட ஒரு ஜீவ பலியாக உயிரோடு இருக்கும் போதே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு பதிலாக மிருகங்கள் மாண்டது, நமக்கு பதிலாக திரும்ப மிருகங்கள் மாண்டு போகிற பலியை செலுத்தாமல் ஒரே தரம் மரித்து உயிர் தெழுந்து பலியாகி நமக்கு வழியாகி சத்தியமும் ஜீவனுமான அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து வாழ்க்கை வாழுகிற அந்த வாழ்க்கையை பற்றிதான் இங்கே தெளிவாக நாம் புத்தி. ஆண்டவர் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஏசாயா 60:1. Arise and shine, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. 2ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து படிக்க, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல். இயேசுவின் பிறப்பினுடைய அந்த நாளிலேயே அது வழங்கப்பட்டது. 1ஆம் வசனம் படியுங்க, உன் வெளிச்சத்தினிடத்தில் ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்தில் ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று. ஆத்துமாதாய பணியிலே ராஜாக்கள் கூட வருவார்கள் என்ற வெளிச்சம் தான் தேவன் நமக்கு கொடுத்த வெளிச்சம். 4ஆம் வசனத்தை பாருங்க, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் இடத்தில் வருகிறார்கள், உன் குமாரன் தூரத்திலிருந்து வந்த குமாரத்துக்கு உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாகவே காந்தாகி என்பவருடைய மந்திரி ஒரு திருநங்கை, அவள் ஒரு பெரிய ஐஸ்வர்யம் உள்ள தேவனுடைய மகள். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு செம்படவனாகிய பிலிப்பு அங்க 3 ஏஜென்ட்ஸ் மூலமா அந்த மனுஷனை சந்திக்கப்படுகிறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஜீசஸ், இந்த உலகத்தின் முடிவு வருகின்ற கூட இருக்கிற புறப்பட்டு போன்னு சொன்னவர். 2வது கர்த்தருடைய தூதன், நீ வனாந்தர மார்க்கமாய் போன்னு சொன்னவர். 3வது ஆவியானவர் அவரை தூக்கிக்கிட்டு போயிட்டார். 3 agents are there for our gospel ministry. Number 1 Jesus Christ, number 2 Holy God's angel, Lord's angel, number 3 Holy Spirit. ஃப்ளைட் இல்லாத காலத்திலேயே ஃப்ளைட் தூக்கிட்டு போயிட்டார். அப்படியானால் இன்றைக்கு நமக்கு உண்டா? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் நிமித்தமாக அந்த தேவதூதர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவுடைய ஆவிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எடுத்துட்டீங்களா? எபிரேயர் 1 கடைசி, ஹீப்ரூஸ் 1st chapter last verse, எபிரேயர் 1 கடைசி.
ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக. இன்னுமே நம்மளாம் ரட்சிப்பை சுதந்திரிச்சிட்டோம். நமக்கு ஆவி ஆத்மா ரட்சிக்கப்பட்டுட்டது. நம்ம இன்னுமே சுதந்திரிக்க வேண்டிய ரட்சிப்பு சரீர ரட்சிப்பு தான். Even now also so many souls are not receiving their soul salvation, spirit salvation. அது இன்னும் அந்த ஆத்ம ரட்சிப்பை பெறல, ஆவியின் ரட்சிப்பை பெறல. ஆகவே அங்கே ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்கள் நிமித்தமாகனா நாமெல்லாம் ஆவியில ரட்சிக்கப்பட்டு ஆத்மாவில ரட்சிக்கப்பட்டு சரீரத்தில் செத்த பிறகு ரட்சிக்கப்பட போகிறோம். அதுதான் என்னது நமக்கு வாழ்த்து கொண்டிருக்கிற ரட்சிப்பு. அதுபடி தரிசனமாவார். தேர்ட் பார்ட் ஆஃப் சால்வேஷன். ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சால்வேஷன் அநேகர். அதனால ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள போகிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்குன்னா நாம தானே சுவிசேஷ ஊழியம் செய்கிறோம். அந்த தேவதூதர்களும் பிடிப்போடு சேர்ந்து வனாந்தர மார்க்கமா போன்னு சொல்லி ஊழியம் செய்த மாதிரி அவர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்ட அல்ல, அனுப்பப்பட போகிற அல்ல, பிரசன்ட் கண்டினியூஸ் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாயிருக்கிறார்கள். கருத்தரமயப்படுத்தும். எலியாவுக்கு தேவதூதனுடைய பணிவிடையாகி திருட்டு காகத்துக்குள்ள புகுந்து திருந்துற காகமா மாற்றி பசியில வருந்துகிற எலியாவுக்கு ஒரு விருந்து கொண்டு போய் கொடுத்து விட்டது. அதுதான் ஆவியானவர். அல்லேலூயா. தூதர்களோடுமை ஆராதிப்பே, தொத்திர பலியிட்டு ஆராதிப்பே. தூதர்களோடுமை ஆராதிப்பே, தொத்திர பலியிட்டு ஆராதிப்பே. ஆராதிப்பே, ஆராதிப்பே. ஆண்டவரே ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. ஆண்டவரே ஆராதிப்பே. ஒரு 3 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் பார்த்து முடிச்சிடணும். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவத. தேவதூதர்கள் நம் துணையா இருக்கிறார்கள். இப்பொழுது தேவனை ஆராதிக்க வருகிற நாம் எல்லாரும் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, எனக்காக ஒரு இயேசு இந்த உலகத்தின் முடிவு வரையும் நாம் சகல நாட்களிலும் கூட இருக்கும் பொழுது, எனக்காக ஒரு பணிவிடை ஆவியாகி தூதன் இருக்கும் பொழுது உள்ளவர்கள், அடுத்தது எனக்காக ஒரு தேவதூதன் மாத்திரமல்ல, எனக்காக ஒரு ஆவியாளர் இருக்கும் பொழுது நான் ஏன் உங்களுக்கு சுவிசேஷத்தை சுமந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சு இந்த வருஷம் ஒரு ஆத்மாவையாக கொண்டு வரணும். ஒரு ஆண்டின்னா ஒரு ஆண்டியை கொண்டு வரணும். ஒரு அக்கான்னா ஒரு அக்காவை கொண்டு வரணும். ஒரு சொக்காவுக்கு மாற்றி மறு சொக்கா மாற்றி போட்டு வர்ற தீர்மானம் நமக்கு இருக்கு. நல்ல வார்த்தை இருக்கு. இத்தனை சொக்கா மாற்றி போட்டு வரணும். அதனால ஒரு அக்கா இன்னொரு அக்கா, ஒரு தங்கச்சி இன்னொரு தங்கச்சி, ஒரு தம்பி இன்னொரு தம்பி, ஒரு வாழ் இன்னொரு வாழ், இப்படி எல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஞானவான்கள். வாலிபா, எத்தனை வாலிபரை கொண்டு வர போற, நீங்க எத்தனை கொண்டு வர போற. ஆகவே மாஸ்டர்னா புல்லு போடுற மேய்ப்பேன், நீங்க தான் குட்டி போடுற ஆடு. உங்களை வேற வார்த்தை அருமையாக தான் சொல்லியிருக்கு, வேற வார்த்தை சொல்றேங்க. அதனால நீங்க எல்லாருமே செய்யணும். இந்த சத்தியமாக்கிய பொருளெல்லாம் கேட்டு நித்தியத்தில் போய் சேர்றதுக்குள்ள புத்தியும் ஞானமுமாக இருந்து, அந்த சாலமோன் ராஜாவே ஜனத்துக்காக கேட்டபோது அவனுக்கு பணத்தையும் சேர்த்து கொடுத்தாரு. எனக்கு கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஊழியத்தில் தடித்தால் ஊழியத்தில் ஈடுபடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு பிரேயர் முதலாவது இந்த குறிப்புகளின்படி எனக்கு 20,000 ஆண்டவரே, 20,000 ஆண்டவரே, எனக்கு வல்லமத்தான் கேட்கணும். அப்படிலாம் ஊழியம் செய்யறது அனுபவம் உங்களுக்கு வேணும். முதல் நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கணும். ஒரு தம்பி உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஏய், நீ வீட்டில இருந்து ஓடி வந்திருக்க, அந்த வீட்டுக்கு போகணும், சாகரத்தெல்லாம் வச்சுக்கிடாத, சாகக்கூடாது, நீ வாழணும். ஐயா, நான் சாகிறதுக்கு தான் வந்தேன், என் வீட்டில் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அதான் அந்த ரெவலேஷன். அத்தி மரத்தின் கீழே கண்டேன், நீ உத்தம கபட்டு இசைவர் இதிலிருந்தான் எனக்கு காப்பாய் சொல்லி அவனை ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி அவன் உடனே சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ள கூட்டு போய் அந்த ஐயர் வாழ்க்கை பெர்மிஷன் கேட்டு
சுவிசேஷம் சொல்லி பாவத்தை மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி ஒரு 25 அடி தூரத்தில் வச்சுட்டு பின்னால் நான் சொல்லிட்டு இருந்தேன். அவன் கண்ணீரோடு வந்தான். ஒரு ஒளியை கண்டேன்னு சொன்னான். அவன் விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டவன் போனான். கண்ணீர் அழுது கொண்டு வந்தான். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை கொலையிழந்து போகிறவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி. அறியோர் என்றால் கர்த்தர் அறிவார். ரோட்டில் போகிற பிச்சைக்காரனை பார்த்து தாடியெல்லாம் வளர்ந்த முடியல செம்பட்டியானவர்களை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படி இருக்கலாம். பிச்சைக்காரனுக்கு சுவிசேஷத்துக்கு சொல்லி ஆண்டவர்களை கொண்டு வந்த காலங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தாங்க. அப்படின்லாம் ஊக்கி செய்கிற ஆத்துவமாக இருக்கும்போது காரியத்தெல்லாம் கடவுள் பார்ப்பார். அதாவது ஒரு தனி காட்டுக்குள்ள ஒரு பிலிப்பு ஒரு மந்திரி 2 பேரும் நடந்து போய் ஞானஸ்தானம் பெறுகிறத கண்டார். அடுத்தது குமாரன் கண்டார். அடுத்தது ஏஞ்சல் கண்டார். அடுத்தது ஆவியானவர் கண்டார். ஒரே துடுத்துக்கு கேட்டார். ஒரு ரட்சிப்பும் ஞானஸ்தானமும் ஒரு ஆத்மா மணந்திருந்தலும் பரலோகத்திலே தேவதூதர்கள் மத்தியிலே மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். ஆகவே தான் மணந்திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவதூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1008 பணிகளை நாம் நமக்காகவே செய்து கொண்டிருக்கிற உலகத்திலே இப்படி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தான் செய்ய முடியும். 4 சுவருக்குள்ள நம்மவர் தான் வருவார்கள். ஆனால் அந்த அடுத்த கோயில்கள் அடுத்த மதத்தவர்கள் செல்வார்கள். உலகம் இப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தை கொஞ்சம் செய்து பார்க்கும்போது பிசாசு ரொம்ப தடையை கொண்டு வருவான். நீ ஊழியமாக செய்கிற இரு, உன் தலையில் ஒரு அடியை போடுறேன், உன் புள்ள தலையில் ஒரு அடியை போடுறேன், உன் குடும்பத்தில் ஒரு பெரிய தடையை போடுறேன். ஆனால் பிசாசு மனத்தடையாவது அடியாதடைய ஒன்று எனக்குள்ள இருக்க ஒரே நிமிஷம் மழை பெஞ்சிடும். அப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படி செய்ய ஆரம்பிச்சிருங்க. சாத்தானுக்கு சோர்வு வந்துடும். நமக்கு அவரை சார்ந்து கொண்டு அவர் நாம் உள்ளத்திலே நேர்த்து கொண்டிருக்கிற சகல காரியத்தையும் நேர்த்தியாக நிறைவேற்றி விடுவார். ஆகவே விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்றுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் நமக்கு இருக்கு, உறுதியாக இருந்தாங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு சோதரம். சாலோமோனுக்கு அப்படி செய்தார் அல்லவா? அதுபோல நமக்கு அப்படி செய்வார். சீசர்களுக்கும் குறைவோடு சென்றவர்களுக்கும் ஒன்று குறைவாக இருந்ததில்லை என்று சொல்ல வைத்தாரே. நாம் இன்றைக்கு அநேக நேரங்களிலே திரும்ப 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 சோர்ந்து போகிறவர்களாக எவ்வளவோ ஆண்டுகள் செய்தாச்சு, இதெல்லாம் போதும், ஆண்டவரெல்லாம் பார்த்து தெரிவிச்சதெல்லாம் போதும் நினைக்கிறோம். அது வரும் வரும் என்று சொன்னாலும் நீ உறுதியாக இருக்கிறது பரலோகம் உனக்கு தர வேண்டியது தரும். ஆகவே இது கதை அல்ல. இதை பேசுகிறதை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நாமும் கூட ஜெபத்திலே ஆண்டவரது கேட்டவர்கள் எல்லாம் மறக்கவே மாட்டார், நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியங்கள் எல்லாம் மகிமையான காரியங்களாக இருக்கும். அல்லேலூயா. கானானுக்கு போகும் பொழுது காடைகளை கேட்டு வாங்கினாங்க. அத்தளவு இச்சையில செத்தான் கானானுக்கு போகிறேன். அவர் அருமையான தேவதூதர்கள் சாப்பிட்ற மண்ணாக கொடுத்தாரு. அதை ஒழுங்கா சாப்பிட்டு 2 பேர் கானானுக்கு போனான். அதே மாதிரி சவுல் ராஜா ராஜாவாக வரும் பொழுது அவரை மனுஷர் ஏற்படுத்தினாங்க. திரும்ப வீட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டான். ஆனால் காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு நாட்டுக்குள்ள வந்த தாவீது கஷ்டப்பட்டு ராஜாபிஷேகத்தை பெற்றான். அவன் கடைசி வரை இயேசுவின் சந்ததி வெளிப்படுவதற்கு இடறி விழுந்த போதிலும் எழுந்து பிரகாசித்தான். ஆகவே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அது விசேஷமானதாக காணப்படும். பெண்ணினால் 10 பிள்ளைகளை பெற்று தங்கம் போல வைத்திருந்தாலும் அண்ணால் பெற்று ஒரு பிள்ளை சிங்கம் போல திகழ்ந்தது. தேவனுடைய திட்டம் விசேஷமானது. ஆகையினால் எந்த சூழ்நிலையிலும் தனிதாமதங்களை கண்டு சோத்து போகாமல் இருக்கிற நிலைமையிலே நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? ஒரு சித்தத்தின்படி நான் ஜீவிக்கிறேன், சாட்சியாக ஒரு சித்தத்தின்படியாக சத்தியத்தை சொல்லுகிறேன், அறிந்து கொண்டதை சொல்லுகிறேன் என்று காணப்பட வேண்டும். பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதின் பிரகாசம் என்று பரிசுத்த நகரத்தின்படி சொல்லியிருக்கிறது. ஞானவான்கள் பிரகாசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் ஒவ்வொரு பிரகாசிக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக நட்சத்திர வெளிச்சம் வானத்திலே, நல்ல விளக்கின் வெளிச்சம் பூமியிலே என்று சொல்லத்தக்கதாக யோவான் 5:35 என்ன சொல்லியிருக்கிறது பாருங்கள்.
யோவான் 5:35 ஒரு மனுஷனை பற்றி சொல்லி இருக்கிறது. யோவான் 5:35. யோவான் ஸ்நானகன் எரிந்து எரிந்துன்னு சொன்ன கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அவன் பிரகாசிக்கிற விளக்காக. சூரியன் எரிகிறது கஷ்டம், ஆனால் உலகத்துக்கு வெளிச்சம். மெழுகுபத்தி எரிகிறது, உருகுகிறது, அது கஷ்டம், ஆனால் வெளிச்சம். இன்றைக்கு நாம் காண்கிறது யோவான் ஸ்நானகன், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். நீங்களும் சில காலம் அவனுடைய வெளிச்சத்தில் கழிவுற மனதாயிருந்தீர்கள். அப்படியானால் ஒருவருடைய வெளிச்சத்திலே பிறர் கழிவுற முடியும். ரட்சிக்கப்பட்ட சபையின் மூலமாக மற்றவர்கள் கழிவுற முடியும். ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தின் மூலம் மற்றவர்கள் கழிவுற முடியும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் மூலம் மற்றவர்கள் கழிவுற முடியும். அதிலே சொல்லுவோமா? நான் என்னுடைய நண்பர் மாரியப்பன் ஒருத்தர் இருந்தான். அந்த மாரியப்பன்கிற ஒருவனுக்கு சுவிசேஷம் சொன்னேன். மாரியப்பா அப்படின்னா, என்ன பாஸ்கர் உன்னை பார்க்கவே முடியலையே, ரொம்ப நாளாச்சு. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வேற பகுதியில் இருந்த பாய்ப்பு வந்துட்டேன் அப்படின்னு. ஆள் வித்தியாசமா இருக்கிறேன், ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கிறேன். நீ என்ன செய்யறேன்? நான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். சரிப்பா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லவர் பெரியவர்னு சொன்னேன். நம்ம 2 பேரும் சினிமாவுக்கெல்லாம் போனோமே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆமாம் போனோம். ஒரு சினிமாவை 4 முறை பார்த்தா தள்ளாமல் இருக்க முடியுமா? அதுக்கு பிறகு பார்வையெல்லாம் போவோம். ஆமாம் போவோம். பிறகு பாட்டெல்லாம் பாடுவோம். நான் சில ஆக்ஷன்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அவன் பழைய நினைவுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் புதிய நினைவுகளை சொல்லி ஆண்டவரை பற்றி சொல்லி கடைசியில் அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அவனுடைய கடைக்கடிக்கடி போவேன், கடை வச்சுட்டு போவேன். கடைசியில் அந்த ஆண்டவரை கேட்டுக்கொண்டான். சரிப்பா, இனிமேல் கூட லாட்ரி சீட்லாம் வாங்கக்கூடாது. அந்த லாட்ரி சீட்டு ஒருத்தருக்கு போய் அடிக்குது. அதை ஒருத்தர் அநேகர் வாங்குறாங்க, ஒருத்தருக்கு பரிசு விடுது. அத்தனை பேர் வயிற்று நடிச்சு, ஐயோ என் காசு கொஞ்சம் வயிற்றுல தான் சாப்பிட்றோம், பரிசு வாங்குறாங்க, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. நிறைய லாட்ரி சீட்டு உலகத்தில் விடு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றேன். இனி வாங்க மாட்டேன் அப்படின்னா. சரி, 2 நாள் கழிச்சு பார்க்குறேன், பாஸ்கர் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாரு. என்ன வாங்க வாங்க வாங்க, லாட்ரி சீட்டு எனக்கு பரிசு வந்துருக்கு அப்படின்னு. நான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், லாட்ரி சீட்டில் பரிசு விழுந்திருக்கு. என்னடா இது, நமக்கு வந்து சத்தியம், இது என்ன பைத்தியம் மாதிரி இருக்கு அப்படின்னு. என்னப்பா எப்படிப்பா பார்த்து விளங்குதா? பின்னால இது மாதிரி கலக இருக்குதோ, விளங்குதா பின்னால? சரி, அப்போ என்னப்பா லாட்ரி சீட்டு விழுந்துன்னு சொல்றான். ஆண்டவரே, ஆண்டு டக்குன்னு பேசுறேன்னு சொன்னேன். மாரியப்பா, நீ எவ்வளோ லாட்ரி சீட் வாங்கியிருப்பேன்? லாட்ரி சீட்டை வாங்கி என்னுடைய வாட்சியை அடமானம் வச்சிருக்கேன், என் மோதிரத்தை அடமானம் வச்சிருக்கேன். அந்த லாட்ரி சீட்டு வாங்குற பைத்தியமாகி இப்படி நஷ்டப்பட்ட பாஸ்கர் அப்படியா? அதனாலதான் உனக்கு இந்த இதுக்கு லாட்ரி சீட்டு ஏது அப்படின்னு. நீ வாங்கக்கூடாதுன்னு சொன்னா வாங்கக்கூடாதுன்னு தீர்மானிச்சுட்டேன். இந்த ஒரே ஒரு சீட்டு என் பர்சில் வச்சிருந்தேன், சும்மா பார்ப்போம்னு பார்த்தா விழுந்து இருந்தது. அப்போ நான் சொன்னேன், உனக்கு ஆண்டத்தை ஜெபம் பண்ணி ஒன்று ஆண்டு பிள்ளையா மாற்றிட்டதுனால நீ இழந்து போன வாட்சை நீ அடமானத்துல இருந்து எடுக்கவும், இந்த மோதிரத்தை எடுக்கவும் இந்த லாட்ரி சீட்டு விழுந்திருக்கு. புரியுதா? என்ன சொல்றது? புரியுதா? லாட்ரி சீட்டு விழுந்திருக்கு. அதனால இந்த லாட்ரி சீட்டு இதோட சரிதான் இப்போ புரியுது. அதான் சத்திய அறிவு இல்லாதவன் சாத்தான் வழியில தொடர்ந்து போவான். ஆகையினால சத்திய அறிவை கொடுத்து அவனுக்கு அதுக்கு ஒரு சொப்பனம் வேண்டாம். சினிமாவுக்கு போனப்பா, ஆனா நீ வந்து கிட்டத்தட்ட ஒரு உயரத்துக்கு இருக்கிற, அவ்வளவு உயரமா வந்து என் பக்கமா வந்தவன பயந்து போய் நான் டிக்கெட் எடுக்காம திரும்பி ஓடி போயிட்டேன். நான் சொன்னேன், ஏழி தாத்தா குரல்ல சாமுவேல்கிட்ட பேசினார்னு சொல்லி என்னைய கொண்டு அவங்க வாழ காட்டியிருக்காரு, அவர் பண்ண வேலை, அதனால நீ அந்த தேவ பயத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு. பிறகு ஒரு சொப்பனம் சொன்னான், ஒரு வெள்ளை வஸ்திரம் தரித்து ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்றேன் அப்படின்னு. நீ அவ்வளவு தூரம் ஊழியத்துக்கு பக்குவப்படலைய, உனக்கு ஊழியக்காரியை கொண்டு கல்யாணம் பண்ண முடியும் பார்த்துட்டு இருந்தா, ஒரு நர்ஸை வந்து கல்யாணம் மற்ற வசதி கொண்டு இருந்து ஒரு நர்ஸை கல்யாணம் பண்ணியிருக்கான். அவன் வீட்டில் ரெஸ்டாரண்ட் யூனிஃபார்ம் போட்டிருக்கான். இப்படிலாம் வேப்பான காரியங்களை செய்வேன். அதனால அந்திரையாங்கிற ஒருத்தன் இருந்தான். அவன் அந்தி பொழுது மறைஞ்சிருந்த மாதிரி தான் மறைஞ்சிருந்தான் பைபிள்ல. ஆனால் பேருல பார்த்தா கடல் மேலே நடந்தார், 3000 ரட்சிப்புகளை கொண்டு வந்தாரு, செத்து போன பொற்காலை எழுப்பினாரு,
எல்லாரும் பிரசங்கம் பண்ணார், ஏராளம் ஞான ஸ்நானம் பெற்றாங்க. பரலோகத்தில் போன பிறகு அதை சொன்ன என்ன ஆகும்? கீப் சைலன்ஸ், பின் டிராப் சைலன்ஸ் அப்படிங்கிற எல்லாம் சைலண்டாக இருப்பாங்க. இந்த அந்திரையா இல்லைன்னு சொன்ன அந்த பேருக்கு என்கிட்ட வந்துருக்க மாட்டாரு. அந்தரியாவை கை தட்டுங்கன்னு சொல்லுவார். தலைவர் கை தட்டுவோம், அந்தரியாவை கை தட்டுங்க. அந்திரையா மயக்கும் மாலை பொழுது மாதிரி, பொன்னந்தி மாலை பொழுதுங்க மாதிரி மறந்திருந்தார். ஆனா இவர் உண்மையுமான பரலோகத்தில் உயர்ந்திருந்தார். ஆனா எல்லாரும் பேருந்து கடல் மேல் நடந்தார். இவர் தான் 5000 ரசிக்கப்பட்டாங்க, 3000 ரசிக்கப்பட்டாங்க. இவர் தான் வந்து கடல் மேல நடந்தாரு. இவர் தான் தொற்கால உயிரோட எழுப்பினாரு. இவர் தான் சொல்றப்ப பேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்றாம் சைலன்ஸ் சத்தம் பேசுன்னு சொன்னா ஏன் கேட்டான். அதோ பாருங்க அந்திரையா, அவர் இல்லைன்னா இவர் ஏன்கே வந்திருக்க மாட்டார். சைலண்ட் சவுண்ட் சைலண்ட் சொல்வெண்ணி, சைலண்ட் சொல்வெண்ணி. அப்ப நீங்க செய்யற ஆத்மாராயத்துல நீங்க பிரகாசிக்கிறத விட இன்னொருத்தர் அதிகமாக பிரகாசிப்பாங்க. நீங்க தூக்கி பிடிக்கிற விளக்குல ஊரெல்லாம் வெளிச்சம் கிடைக்கும். தூக்கி பிடிச்ச விளக்கு தண்டுதான் நீங்க. ஆகையினால் தேவனுடைய மகனே நாம் இன்றைக்கு என்ன செய்யணும்னு கேட்ட ஆத்மாதாய பணியிலே சொல்லுகிற சுவிசேஷத்திலே நாமும் குடும்பமும் பேழைக்குள்ளே போனது போல் இல்லாமல் இந்த பேழையை தொடர்ந்து அநேக மக்கள் பரலோக பேழையிலே வரத்தக்கதாக நீங்கள் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. whether sound soul winner or silent soul winner. You may be a silent soul winner. You may be a sound soul winner. Sound soul winner or silent soul winner, that is not important. Violent glory of God comes there in heaven. ஆகையினாலே ஆண்டவரே என்னை ஒரு ஆத்துமாதாய பணியாளனாக மாற்றும் அப்பா. உலக பணி எல்லாம் செய்து முடிக்கும் முன்பும் உலக பணி செய்த பின்பும் நான் தொட்டிருக்கலாம், தொடர்ந்திருக்கலாம், அதில் இன்னும் முன்னேறி போகிறேனா, அதைத்தான் காண வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அந்த காலத்துல மின் விளக்குகள் கிடையாது, இந்த கேண்டிலும் கிடையாது. அது இப்ப எடுத்து எழுதியிருக்கிறாங்க. அப்ப இருந்ததெல்லாம் எண்ணெய் ஊற்றி வைக்கிற விளக்கு. அது போல யோவானை பற்றி சொல்லி இருக்குது. எண்ணெய் ஊற்றி வச்ச விளக்கு மாதிரி இருந்தான். விளக்குல எண்ணெய் இருக்கும், திரி இருக்கும், எரியும். அது போல 7 குத்து விளக்குகளிலும் எண்ணெய் இருக்கும், திரி இருக்கும், எரியும். வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 குத்து விளக்குகள் நடுவில் இயேசு உலாவினார். ஊழியக்காரர்களை கையில் ஏந்தி இருக்கிற நட்சத்திரங்கள் என்றார். இந்த 7 நட்சத்திரங்கள் 7 ஊழியக்காரர்கள் சொன்னார். சபைகளிலே ஊழியர்கள் பிரகாசிக்கிறார்கள். விசுவாசிகள் பிரகாசிக்க வேண்டாமா? யோவான் இருந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவருடைய வெளிச்சத்திலே சில காலம் கடிகூற மனதாக இருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அதெல்லாம் நான் ஒரு சாதாரண விசுவாசி, நான் ஒரு இந்த விசுவாசி அப்படின்னு சொல்லவே கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? கருவண்டு பார்த்துருக்கீங்களா? கருவண்டு இறங்கிட்டு போவோம், பெருசா இருக்கும். ஒரு முட்டு குட்டி கீழே பொத்துன்னு விழுந்துன்னு பார்க்கணும், காட்டை வச்சுட்டு போயிடுவாங்க. நல்லா குண்டா இருக்கும் வண்டு. அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. மின்னி குச்சி பார்த்துருக்கீங்களா? அப்படியே அப்படியே தூங்கில் பண்ணிக்கிட்டே இருக்கும். மின்னி பூச்சின்னு சொல்றது. இங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. அது தூக்கணத்தா குருவி என்ன செய்யும்? அழகாக பிடிச்சு கொண்டு போய் அந்த மின்னட்டா பூச்சிகளுடைய மூச்சு கொண்டு போய் களிமண்ணில் குத்தி வச்சிடும். அந்த வாலில் இருக்கக்கூடிய டெய்ல் பல்ப் வந்து அப்படியே தூங்கலாம். அப்படியே 4-5 பூச்சி கொடுத்து வச்ச உடனே அந்த குஞ்சுகள்லாம் இற சாப்பிடும். அந்த கூண்டு முழுதும் பிரகாசிக்கும். அது செத்தாலோட பிரகாசத்தை கொடுத்துங்கிற மாதிரி அந்த சின்ன பூச்சி. ஆனால் உயிரோடு இருந்தால் கூட ஒரு பிரயோஜனம் இந்த கருவண்டு. இவ்வளோ தண்டி இருந்த என்ன பிரயோஜனம்? தெண்டி. அது தண்டி, அது தெண்டி. ஆனால் இது வந்து உருளி, ஆனால் இது கிள்ளி. கையில் தட்டி கருத்து அப்படிதான். ஆமா, ஒல்லியா இருந்தாலும் கிள்ளியா இருந்து வெளிச்சம் கொடுக்க முன்னாடி பூச்சி. அது குண்டா இருந்து தெண்டா இருக்குது. ஆகையினால நாம இப்படி இருக்கிறோம். பெரிய குடும்பம், பெரிய ஆடு. நான் எப்படி இருக்கிறோம் பாரு. பீஸ் பல்பு, பீஸா பழப்பு. ஆனா சின்ன ஒரு
டார்ச்சி என்ன அழகா. ஆகையினாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை உங்களையும் குறித்து கர்த்தர் சொல்கிறார், நம்ம பிரகாசிப்புகிறது என்ன இருக்கிறார். இறங்கி வருகிறதான பரிசுத்த நகரம், அது பிரகாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இந்த பிரகாசத்தை பிளஸ் பாயிண்டாக உங்களுக்கு சொல்லிட்டாலும் இந்த இடத்திலே பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35. இந்த ஒரு விருப்பையாக பார்த்து முடிக்கலாம், கரெக்டாக முடிச்சுக்கணும் உங்களுக்கு. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5:35 14, 15, 16. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14, 15, 16. ஒருத்தர் நீங்க எல்லாம் சேர்ந்து படியுங்க, நானும் படிப்போம். நீங்கள் அப்போஸ்தலர் சபையாராகிய நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். யாருக்கும் வெளிச்சம் இருக்கும். அப்போ விளக்கு கொளுத்தி இங்க வைக்க மாட்டாங்க, இங்க வைப்பாங்க. ரெண்டு இங்க சொல்லி வச்சிருக்கு, இங்க வைப்பாங்களாம், இங்க வைக்க மாட்டாங்களாம். வார்த்தை சொல்லுங்க, இங்க வைக்க மாட்டாங்க. மரக்காலுக்கு கீழே மூடி மரக்கால்னு சொன்னா விளக்கு கொடுத்தியாச்சு. விளக்கு கொடுத்து நல்லா சூப்பராக எரியுது. என்னாச்சு? அணைஞ்சி போச்சு, வெளிச்சம். ஆனா இது எங்க வைக்கணும்னு கேட்டா, விளக்கு கொளுத்தி, இது விளக்கு தண்டு, இது மேல தூக்கி மரக்காலுக்கு மேல வச்சாலும் சரி, விளக்கு தண்டுக்கு மேல வச்சாலும் சரி, என்ன செய்தாரு? எல்லாருக்கும் வெளிச்சம். நம்ம இப்போ இப்படி இருக்கோமா அல்லது இப்படி இருக்கோமா அப்படின்னு கேட்டா, மரக்காலுக்குள்ளதான். மரக்கால் இதை காட்டுகிறது என்றால், ஒரு மரக்கா 2 மரக்கான்னு சொல்லி அப்படி அளந்து போடும். மீதி உள்ளது 2.5 மரக்கான்னு சொல்லுவான். ரோமர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த மரக்காலுடைய தன்மை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 2ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை படியுங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து படியுங்க. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, ஒரு சபையில் விசுவாசியை பார்த்து தனியா சொல்ற போதனை. ரோமர் சபைக்கு, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, சாக்கு போக்கு சொல்ல உனக்கு இடம் கிடையாது. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் அவைகளும் அவைகளை நீயே செய்யும்படியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்பு தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குடித்துக் கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய ஆலோசனை படிங்க. தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். 7ஆம் வசனம் படியுங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். நித்திய ஜீவன் அளித்து பரலோகம் போயிடுறோம். அங்க போய் அழியாத வாழ்க்கை வாழ போறோம். மகிமை அடைந்து பரலோகமாக இருக்க போறோம். அங்கு கனத்துக்குரிய பரிசுகள்லாம் கொடுக்கப்படும். அதுக்கெல்லாம் காரணம்
உங்கள் நற்கரியை பிரகாசிக்கு ஒன்னா சொல்லியிருக்கு. சோர்ந்து போகாம நற்கரியை செய்யுங்க. என் மகனை ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்கம்மா, என் மகனை ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏதோ ரொம்ப சோர்வா இருக்கீங்க, சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாம நற்கரிகளை செய்யுங்க. ஏன்னு கேட்டா, பிரைட்னஸ் ஈக்குவல் டு குட் ஒர்க், குட் ஒர்க் ஈக்குவல் டு பிரைட்னஸ். This is chapter 5 Matthew verse 14, 15, 16. Read please chapter 5 verse 16. மத்தேயு 5:25-5:16. இவ்விதமாய் மனுஷர், உங்க மனுஷர்னா யாரு? சபைக்கு வெளி நீங்க பிலீவர்ஸ், நீங்க என்ன பிலீவர்ஸ், விசுவாசிகள். ஆனா உங்க வீட்டை சுற்றில இருக்கிறதான அந்த மனுஷர் அப்படின்னு உங்க நற்கரியைகளை கண்டு வானத்துக்கு மேல ஒரு கடவுள் இருக்கிறதான் ஆண்டவன் இருக்காயா உண்மையா அப்படின்னு சொல்லத்தக்கதாக உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக. அவங்க நற்கரியை எதுக்கு ஒப்பா சொல்லியிருக்கு? நீங்க படிச்சீங்கல்ல இவ்வளவு நேரம், நற்கரியை எதற்கு ஒப்பா சொல்லியிருக்கு? உங்கள் நற்கரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி வெளிச்சம் முன்பாக. அப்ப வெளிச்சம்னா என்னது? அப்படி போடு, தோசையை புரட்டி போடுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஒரு காலேஜில் கேள்வி கேட்டாங்களாம், வாத்தியார் அங்கே இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற எங்கேயா படிப்பிருக்குன்ட்டார். அவர் பிசிக்ஸ் வாத்தியார். அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, சார் தோசையை ஏன் திருப்பி போடணும் அப்படின்னு. அப்போ இவருக்கு ஏன்டா இது கூட தெரியாதா அவங்களுக்கு? தோசை ஏன் திருப்பி போடணும்னா அது இந்த பக்கம் வேகணும், அதனால. என்ன சார் நீங்கள் பிசிக்ஸ் நடத்துறீங்க, இது கூட உங்களுக்கு தெரியலையே சார், எங்களுக்கு பிசிக்ஸ் நடத்த தெரியுங்க, நீ சொல்லா அப்படின்னு கேட்டாரு. சார் தோசைக்கு தானாவே திரும்ப முடியாது சார், தோசைக்கு தானாவே திரும்ப முடியாது, அதனாலதான் திரும்பி போடணும் சார். அப்படிக்காத அறிவாளி முட்டாளாக்கிறோம், முட்டாள் அறிவாளி ஆகிடும். இது மாதிரி நம்ம உலகத்துல இன்னைக்கு துர்க்கிரியைகளை செய்து கொண்டிருக்க உலகத்துல ஒரு மூடத்தனங்களை மாற்றும்படி உங்களுடைய நற்கிரியைகள் அவர்கள் முன்பாக காணப்பட்டால் அதுக்கு பேர் என்னது? நற்கிரியை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு? வெளிச்சம். வெளிச்சம் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கு? இன்னும் சுருக்கமாக வேதமே வெளிச்சம். என்னது? வேதமே வெளிச்சம். 5 நிமிஷம் அஞ்சாதீங்க, 5 நிமிஷம் அஞ்சாதீங்க, கொஞ்ச நேரம் தூக்காதீங்க, வெளிச்சம் இல்லாம பங்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் பண்ண தயங்காதீங்க, உலக மாயையில மயங்காதீங்க, எந்த சூழ்நிலை கண்டு கலங்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த சம்பவத்தை நீங்க அறியணும். ஒரு சம்பவம் முன்னால சொல்லியிருக்கேன், அந்த ஞாபகம் வருது, அதனால சொல்றேன். ஒரு ஜமீன்தார் வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு அப்படியே போனார். இப்படி போய் போகும்போது அது வடக்கு போய் அது விழுந்த உடனே அது எங்க விழுந்துட்டு பின்னாடி இந்த மாதிரி டேபிள்ல விடலை, சாக்கடையில் விழுந்துட்டு. அந்த நேரத்தில் அவர் நின்றுகிட்டு யோசிக்கிறாரு, நம்ம முப்பாட்டம் சொத்தாச்ச, இது ரோஸ் விட்டு இதுல கோல்டுல என்ன போட்டிருக்கு, கைப்பிடி போட்டிருக்கு. இதுல மூப்பாட்டம் வச்சது, அடுத்த பாட்டம் வச்சது எங்க தாத்தா வச்சது. இப்ப நான் என்ன செய்யணும், என் மகனுக்கு வச்சுட்டு போனவன் இது எப்படி என்ன செய்யறதுன்னு அவன் வெக்கம், தயக்கம், கௌரவம், சாக்கடையில் எடுக்கிறது தயங்குது. ஜமீன் ஃபேமிலி, பெரிய பணக்காரன். இதை பார்த்துக்கிட்டு எடுக்கவும் தோணுது, எடுக்கவும் முடியல. அவர் அப்படியே அல்லாடுறாரு. ஒரு அம்மா ஓடி டக்குன்னு எடுத்து கழுவி சேரையில தொடச்சி ஐயா இட்டாங்க அதை வாங்கிக்கிட்டு, எப்படியுமா உனக்கு இந்த மனசு வந்தது அப்படின்னு தனியா கேட்டார். என் சர்ச்சில் உங்கள் நற்கிரியைகளை கண்டு மனுஷர் வானதேவரை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணாரு.
நம்ம ஏன் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அந்த வசனத்தினுடைய ஒரு ஞாபகம் வந்து நான் செய்துட்டேன். அப்படி ஒரு வசனம் எங்கம்மா இருக்கு? அதான் என் பைபிள். பைபிள் ஒன்று குடும்பம்னு வாங்கி படித்து ரட்சிக்கப்பட்டு அவர் தான் வீட்டில் அந்த தங்க பூன் போட்டதான அந்த கோலை வச்சுட்டு போறதுக்கு பதிலாக அதோட சேர்த்து அதுக்கு மேல மதிப்பாக வேத புத்தகத்தை வச்சுட்டு போனார். அந்த சந்ததி கிறிஸ்துவுக்குள் வர வாய்ப்பாயிற்று. ஆண்டவர் நுழையாத கூட்டி இருந்த வீட்டுக்குள்ள நுழைகிறவர் ஐதீகமான அந்த வீட்டுக்குள்ளே இயேசு புகுந்தார். அன்னைக்கே சொல்லுவோமா? ஆதித்திரு வார்த்தையானார், வார்த்தை என்று மாம்சமானார், மாம்சம் என்பவர் இப்படி அநேக உள்ளங்களிலே வெளிச்சமானார். ஆகவே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. கர்த்தர் என் வெளிச்சம் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஒளிமயமான சடிதி ஒளியாக தோன்றி சவுதை பவுலாக மாற்றினாரே. ஆகையினாலே இந்த விளக்கு மரக்காலால் மூடி வைக்கப்படாது என்றால் அவங்கெல்லாம் போகல, இவங்கெல்லாம் போகல, அவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இந்த காலத்துல மக்கள் எல்லாம் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம அது நினைக்காதபடி சைலண்ட் சோல் வின்னிங் என்று சொல்லுகிற அந்திரேயாவை போல சைலண்ட் சோல் வின்னிங் குறிவர் குட் ஒர்க் ஆல்சோ bring them to God. ஆகையினாலே நம் நற்கிரியைகளை செய்வதனாலே கர்த்தர் கிரியை செய்வார். மரக்கால் எதை காட்டுகிறது என்றால் குற்றம் கண்டுபிடித்து நிறைவு குறைவு பார்க்கிற சுபாவங்களை அகற்ற வேண்டும் என்று காட்டுகிறது. ஃபைனலி ஐ கன்க்ளூட் வித் 1 minute. அந்த மரக்கால் எதை காட்டுகிறதுன்னு சொன்னா கோதுமை, நிலக்கடலை, அரிசி இதெல்லாம் சாப்பிட்ற பொருளை காட்டுது. லூக்கா 21:35 படிச்சு பட்டுன்னு படிச்சு சட்டுன்னு முடிச்சு வெறி குத்துன்னு போகணும். லூக்கா 11:35 படிக்க 21:35 படிக்க போகணும். நான் பைபிள் கூறிட்டேன். லூக்கா 21 குறிப்பு தான் சொல்லியிருக்கேன். லூக்கா 21:34 படிங்க. நல்லா சேர்த்து படிக்க எல்லாரும் சிஸ்டர் கூட. உங்கள் இருதயம் பெருந்தெண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் வாரமடையாதபடி நீங்கள் நினையாத நேரத்தில் வராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பெருந்தெண்டி. எப்படி பெருந்தெண்டி? நல்ல கறியை எடுத்து வச்சுக்கிட்டு 3 கிலோ கறிக்கு 3 பேர் சாப்பிடுவோம். பீஃப் அதை எடுத்து வச்சுக்கிட்டு மசாலா போட்டு துணைக்கிலா கேம்பில் அப்படியே தீயில சுட்டு ஒரு கடி கடிப்பான். அது வேகிறதுக்கு சாராயத்தை எடுத்து குடிப்பான். சாராயம் குடித்து அது எரிச்சல். அதுக்கு பிறகு இது பணம் வேணும். லௌகிக கவலை. திருப்பி கழுத்துற உள்ளவே அறுப்பான். நகைகளை திருப்பி வீடெல்லாம் போய் திருடுவான். திருடுறதுக்கு மகரு, திருடுறதுக்கு இரவு துணைக்கிலா கேம்பில் போய் கடிச்சு கறியை தின்னு அதை எரிக்கிறதுக்கு சாராயத்தை குடிச்சு அதுக்கு பிறகு மறுபடியும் செய்வான். இவனுக்கு வீடுங்கிறது காடு, நாடுங்கிறதே கிடையாது. இரவெல்லாம் திருடுறதுக்கு ஓடு. இந்த மாதிரி பின்மார்க்க போட்டு பெருகிட்டு இருக்கு. அதனால இவங்கெல்லாம் நரக கொள்ளிகள். இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பு குறித்து ஜாக்கிரதையா இருந்து நாம் என்ன செய்யணும்? பெருந்திண்டியினால பெருந்திண்டி. நாம அதுக்காக முட்டையும் பாலும் சாப்பிட்ற தப்பு கிடையாது, கறிய மீன் சாப்பிட்ற தப்பு கிடையாது, நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிட்ற தப்பு கிடையாது. நாம் கர்த்தர் மகிமைக்காக சாப்பிட்டு நல்ல தீர்க்க ஆயுளா இருக்கணும். இந்த சாத்தான் கூட்ட மாதிரி சாப்பிட்டு பாவத்துல தான் விளக்கூடாது. அதுக்காக ஒண்ணுமே சாப்பிடாம மண்டை ஓடு மாதிரி நம்ம மாறணும்னு ஆண்டவர் சொல்லல, எலும்பு கூடு மாதிரி மாறணும்னு சொல்லலை. நல்லா சாப்பிட்டு கர்த்தருடைய சத்தியத்துக்கு சாட்சியா நல்லா இரு, அப்படி பிரகாசமா இரு அப்படிங்கிறார். அதனால இப்படி இந்த வசனத்தை தவறா புரிஞ்சுக்கிடாம தவறான வழிகளிலே பணவரியமும் பெருந்திண்டியும் இல்லாமல் நல்ல காரியங்களுக்காக புஷ்டியாக ஆரோக்கியமாக இருந்து நாம் நன்றாக கர்த்தருக்கு பிரகாசம் உள்ளவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரீர பிரகாசமான வாழ்க்கையிலும் பி கிளவர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஷைனிங் என்று சொல்ற இதுதான் ஒரு காரியம். மரக்கால் என்பது உணவு உண்டு வருகைக்கு போறத மறந்துடுறது. ஆகவே தான் அந்த நாள் விளையாத நேரத்தில் வருகிறதுனாலே உபவாசிக்க வேண்டியபடி உபவாசித்து அந்த உபவாசத்துல தூக்கம் வராம வேதத்தை நல்லா படிச்சு தியானிச்சு அந்த
வேத வசனத்தின்படி கிருபை வரங்களை கேட்டு நான் ஊழியத்திலே கொஞ்சம் பயன்பட்டு 90% உனக்காக எடுத்துக்கிட்டாலும் 10% தசமபாகம் கொடுக்கிற பணத்துல மாத்திரம் இல்லை, இப்படிப்பட்ட ஊழியத்தில் ஈடுபடுத்தி சபையிலே வந்து நான் ஜெபிக்க வந்தேன். ஜெபித்து 2 பேர் ஊழியத்துக்கு போனோம். என்னாலே ஒரு சகோதரன் வந்து விட்டார், என்னால் ஒரு சகோதரி வந்து விட்டார். என்னாலே ஒரு ஆத்துமா வந்தது போல எல்லா நாளும் ஆத்துமாக்கள் வந்து விட்டார்கள் என்றால் பரலோகத்திற்கு பொக்கிஷத்தை தந்து விட்டார்கள். இதுவே ஆண்டவருடைய சித்தம். நம்முடைய நித்தம் மறக்காதபடி வாழ்க்கையை தத்தம் செய்வோம். கர்த்தர் புத்தம் புதிய வாழ்க்கையை பரலோகத்தில் தந்து நம்மை பிரகாசிக்க நட்சத்திரங்களாக ஆசீர்வதிப்பார். கலக்கடை தட்டி கர்த்தரமாய் கொடுத்தோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கரக்கடை தட்டி கர்த்தரமாய் கொடுத்தோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே முந்தன் வாழ்வானால் ஜெயமே தானுதல் முடிவாகும். ஜெபமே முந்தன் வாழ்வானால் ஜெயமே தானுதல் முடிவாகும். கையெழுத்தடி ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே தானதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே தானதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம். ஜெயம் பெற்றானந்தமா, ஜெயம் பெற்றானந்தமா, ஜெயம் பெற்றானந்தமா, ஜெயம் பெற்றானந்தமா. ஜெபமே ஜெயம். எழுதடி ஜெபமே ஜெயம் சொல்லுவோம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே வழிதான் கேட்க மாட்டேன். பல்லோரில் வரும்போது நான் பெருங்கையினால் வருவதை படித்தேன். சில ஆத்மாக்களை ஆயிரம் ஆதாயப்படுத்தக்கூடிய அபிஷேகத்தையும் ஞானத்தையும் பிரகாசத்தையும் இந்த வசனத்தின் வெளிச்சத்தையும் தந்து என்னை உபயோகப்படுத்த எல்லாரும் சொல்லுவாங்க. சபைக்கென்று ஆத்மாதாயத்தை நாம் செய்யும்படியாக சபைக்கு தான் கற்று வரப்போகிறார். சபையை சென்றுதான் வரப்போகிறார். சொல்லுடைய பிரயாசங்கள் எல்லாம் என்னோடு இணைந்து செயல்படுத்ததாக கற்றுக்கை செய்யும்படியாக எல்லாருக்கும் கிறிஸ்தவத்திற்கு சொல்லியிருக்கோம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களோட விஷயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிபர்களும் வாலிப பெண் பிள்ளைகள் தங்களை போன்ற வாலிப பிள்ளைகளை ஆதாயப்படுத்த அநேக ஃப்ரெண்ட்ஸ்களை தப்பக்கமாய் இழுத்து ஆண்டுடைய அன்புகளை கொண்டு வர கிருபைதாரும். தாமே பெரியவர்களும் தங்களை போன்ற பெரியவர்கள் ஜனபந்தங்கள் சொந்தங்கள் அக்கம் பக்கத்து வீடுகள் மக்களுக்காக பெயர்களை வைத்து செவித்து அவர்களுக்கு ஒரு சுவிசேஷத்தை சொல்ல கிருபைதாரும். எங்கள் கையில் திறந்த வாசலை வைத்திருக்கிறீர்கள், ஒருவனும் கூட்ட மாட்டான் என்று சொல்லுங்கள்.
அப்படி எங்களுக்காக திறந்த வாசலுக்குள்ளே நாங்கள் கடந்து சென்று அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த கொடுக்கிறதை தாங்க, அதுக்கு கிடைச்ச அபிஷேகத்தை தாங்க, அதுக்கு ஒரு மதத்தை தாங்க, அதுக்குரிய செயல்பாட்டை கொடுங்க, அதுக்கு தேவையான விஷன் தாங்க, தரிசனம் தாங்க. தாவிய தீர்க்கிற சாவியான கிரியை செய்கிறாக எங்களை கொண்டு தெரிஞ்ச ஊரிலே எங்களை வைத்திருக்க இடங்களிலே அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொண்ட செய்தியாக எங்களை பிரகாசிக்க பண்ணும்படியாக உச்சரிக்கிறோம். எங்கள் முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுங்க, எங்கள் ஜீவிகளை பிரகாசிப்பிக்க பண்ணுங்க. அதில் நீ பிரகாசம் அல்லவரப்பா அப்படி நீங்கள் செய்ய போல அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் எங்கள் ஊழியக்கார குடும்பத்தையும் சபை விசுவாசியின் குடும்பத்தையும் எங்கள் சபையை பிரகாசிக்க பண்ணும். ஆவியின் எண்ணெயை ஊற்றும், எல்லாம் சொல்ல ஆவியின் வரங்களை ஊற்றும். இந்த சாலமோனை ஜனங்கள் மேல் முன்வைத்த போது ஊழியத்திலே ஜனங்களுக்காக பயன்படுகிற பிள்ளைகளை சொல்லுங்க, சபையிலே இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற எங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதி சொல்லுங்க, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒருமனப்பட்டு எல்லாரும் சொல்லுங்க, ஒருமனப்பட்டு எல்லாரும் ஒருமனப்பட்டு படிக்கிற பிள்ளைகளுக்காக, வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக, குழந்தை பாக்கி வேண்டியவர்களுக்காக, வேலை கிடைக்க வேண்டியவர்களுக்காக, திருமணமாக வேண்டியவர்களுக்காக சொல்லுங்க, கடன்கள் நீங்க வேண்டியவர்களுக்காக, சுகபல ஆரோக்கிய வேண்டியவர்களுக்காக, சொல்ல மாட்டேங்கிறீங்களா, சுகபல ஆரோக்கிய வேண்டியவர்களுக்காக, மங்கள காரியங்கள் வேண்டியவர்களுக்காக, எல்லா விஷயத்திலும் படிக்கிற பிள்ளைகளுக்காக, பண தேவைகளை, பொருள் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வதியும். உலக பிரகாரமாக இருக்கிற அழிந்து போகிற மக்களைப் போல அல்ல, அழிந்து போகிற மக்களையும் சொல்லுங்க, அழிந்து போகிற மக்களையும் ரட்சிக்கக்கூடிய பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாக வெளிச்சமாக எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வாதம் கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம். எங்களை சாட்சியாக நிறுத்தும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். நம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாக இருக்க கடவர். நம்முடைய முகத்தை உங்கள் பிரசன்னமாக்கி சமாதான நன்மையாக கடவர். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பிரஸ்தனாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை